தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் அலுவலகங்களில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் உள்ள தேர்தல் அலுவலகங்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் த. மகிழன்பன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எழும்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பாளர் த. மகிழன்பன் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் ராம்குமார் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பின்னர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் வெள்ளத்துரை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாங்குநேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் கழக வேட்பாளர் வெள்ளத்துரை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து அவர் தேர்தல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் விவசாயிகளின் பிரச்சினைகளை முன்னிறுத்தும் விதமாக மாட்டு வண்டியில் பயிர்களுடன் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியிலிருந்து மாட்டு வண்டியில் கழக தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்த கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஆசியா பேகம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் தேர்தல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்.